Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரம்ஜான், பக்ரீத் அந்த மாதிரி டைமில் செய்யக்கூடிய ஷீர் குருமா எப்படி செய்ய பார்க்க போகிறோம். இந்த பாயாசம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா சூடு ஆறிட்ட பிறகு ரொம்ப திக்காயிடும். சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் நான் சொன்ன இந்த அளவுகள் படி நீங்கள் இந்த ஷீர் குருமா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் சேம் டைம் ரொம்ப திக்காகவும் ஆகாமல் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் இந்த பாயாசத்தை வச்சாலும் சேம் அதே கன்சிஸ்டன்சியில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் நீங்கள் மில்க் மேடோ இல்லை கண்டென்ஸ்டு மில்க் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பாலிலே நல்லா க்ரீமியாக இந்த ஷீர் குருமாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பாலை காய்ச்சி எடுத்துடலாம். இதுக்காக நான் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்காக பார்த்து எடுத்துக்கோங்க. கப் வைஸ் பார்த்தா இது கரெக்டாக 6 கப் அளவுக்கு இருக்குது. நான் எந்த பால் எடுத்திருக்கேன்னா ஆவினில் ஃபுல் க்ரீம் மில்க் வருது பார்த்தீங்களா, ரெட் கலர், அதுதான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பால் நல்லா கொதி வந்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே நல்லா பாயில் ஆகட்டும். இந்த மாதிரி நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. அந்த சைடில் இருக்க அந்த ஆடையெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்குங்க. இப்போ இந்த பால் ஒரு 15 நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இன்னும் நல்லா திக்காயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஷீர் குருமாவில் போடுறதுக்காக நான் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நான் குவான்டிட்டி எடுத்திருக்கேன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சை. ஷீர் குருமானாலே நட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வேறு ஒரு பேனில் நான் நெய் போட்டிருக்கேன். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் போட்டிருக்கேன். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவராக நட்ஸை ஃப்ரை பண்ணிடாதீங்க. அப்புறம் டேஸ்ட்டு வந்து சேஞ்ச் ஆயிடும். ஜஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். பாருங்கள், நம்ம போட்ட நட்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் சேமியா சேர்க்க போகிறோம். சேமியா வந்து நான் எந்த அளவுக்கு சேர்க்குறேன்னா, ஒரு கப் அளவுக்கு சேர்க்குறேன். 6 கப்பு பாலுக்கு 1 கப் அளவுக்கு சேமியா கரெக்டாக இருக்கும். இந்த சேமியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வறுத்த சேமியா தான் இருந்தாலும் மறுபடியும் இதில் போட்டு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சேமியாவோட கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. பாருங்கள், நம்ம போட்ட சேமியா வந்து நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும் கலர் உங்களுக்கு. அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல பால், அந்த பால் வந்து சூடாகவே இருக்கணும். நல்லா சூடாக இருக்கும் போதே இதில் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம போட்ட பால் வந்து ஜஸ்ட்டு ஒரு கொதி வரணும். இந்த சேமியா கூட சேர்ந்துட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் அது மாதிரி கூட சேர்க்கலாம். பட் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. உங்களுக்கு நல்லா திக்காகவே இருக்கும் இந்த ஷீர் குருமா. இப்போ நான் ஸ்வீட்னஸ்க்காக நான் சுகர் ஆட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு நான் சுகர் போட்டேன். அப்போ எனக்கு சுகர் வந்து பத்தலை. ஸோ மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ளேமை பொறுத்த வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் போட்ட இந்த ஸ்வீட்னஸ் படி மீடியமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ். ரொம்ப ஓவராக ஸ்வீட்டாக இருக்காது. உங்களுக்கு ஒரு வேளை நிறையவே ஸ்வீட் பிடிக்கும்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். இப்போ நம்ம போட்ட சேமியா, பால், அந்த சுகர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இது ஆறிட பிறகு இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காகும். ஸோ நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஷீர் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும்போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு ஆறிட்ட பிறகு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் வச்சாலும் சேம் இதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதுக்கு மேலே இது திக்காகாது.
டேஸ்ட் வைஸில பார்த்தா, இதில நம்ம நெறைய நட்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ செம்ம ரிச்சா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு தடவ இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஷீர் குருமாவ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.